المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. இன்னரமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் ஹக்கான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, அது மட்டுமல்லாமல் மார்க்கத்தில் பாத்திலை, அதாவது வழிகாடுகளை வழங்கி அதனை தவிர்ந்து கொண்டு நடக்கிற நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோடு, எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய இந்த மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பெரும் அடிப்படைகளை அல்லாஹு தாலா வழிகாட்டிகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதிலே முதலாவது குர்ஆன், முதலாவது வஹி அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆன், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி. இந்த அடிப்படையிலே குர்ஆனுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கத்தை தருவதாக அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். எனர்மை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு சூறாவிலே பேசுகிறான். மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மூமின்களுடைய ஒரு சில பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உயர்ந்த ஈமானை உடைய மக்களை பற்றி, அல்லாஹ்வுடைய ஈமான் விஷயத்தில் உறுதியை அடைந்த மக்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, சூரத்துல் முஃமினூன் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே தொடக்கத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற படிக்கிற ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்திலேயுமே ஒரு ஆசையை உண்டு பண்ணுகின்ற அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொண்டு மூமின்களாக வாழ்ந்த மக்களுக்கு நிச்சயமாக உலகத்திலேயும் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தையும் வெற்றியும் அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். குறிப்பிடும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. முதலாகவே ஆரம்பிக்கும் பொழுது மூமின்களுக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்கிறது, நாளை மறுமையிலேயும் வெற்றி இருக்குது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்தும் ஏன் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், மனிதன் ஆசைப்பட்டு அவனுடைய உள்ளம் ஆசைப்படும், இந்த மூமின்கள் என்றால் யார், அதன்படி நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக மூமின்களுக்கு வெற்றி இருக்குது என்று சொல்கிறான் என்று ஒவ்வொரு மனித உள்ளங்களும் மூமின் முஸ்லிம்களுடைய மனித உள்ளங்களும் ஆசைப்பட்டு இந்த பண்புகளின் அடிப்படையிலே பண்புகளை படித்து அதன்படி வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளம் ஆசைப்படும் வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா பண்புகளை பற்றி குறிப்பிடும் பொழுது, அந்த மூமின்களுடைய பண்பு சூரத்துல் முஃமினூன் என்ற சூறாவிலே ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அறிந்து ஈமானிலே உறுதி அடைந்த மக்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முதலாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு நிறைவேற்றுவார்கள். தொழுகை இபாதத்து விஷயத்தில், குறிப்பாக தொழுகை விடயத்தில் அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய வெற்றிக்கு காரணத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, முதலாவதான காரணம்
தொழுகை அல்லாஹு தாலா குறிப்பிடும். அஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமில்ல, ஹஷ்யா என்று சொல்லக்கூடிய, ஹுஷு என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வை பயந்த பயபக்தியோடு அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தொழுகை வணக்க வழிபாடுகள், குறிப்பாக தொழுகையிலே எல்லா வணக்க வழிபாடிலும் கூட உயிரோட்டம் உள்ள ஒரு வணக்க வழிபாடாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஒன்றிணைத்து, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன்னையே வணங்குகிறேன் என்று நாங்கள் நினைத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்குகின்ற வணக்க வழிபாடுகளே முக்கியமானது தொழுகை. தொழுகை என்று சொன்னால் முனாஜாத்தும் பைன ரப் ஒல் அப்த், அல்லாஹ்வுக்கும் அவருடைய அடிமைக்கும் இடையிலான ஒரு உரையாடல், கலந்துரையாடல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு உரையாடும் பொழுது, கதைக்கும் பொழுது எவ்வளவு பயபக்தியோடு கலைக்க வேண்டும். தன்னை படைத்த, இந்த உலகத்தை படைத்த, உலகத்தில் உள்ள எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்த இறைவனோடு நாங்கள் கதைக்கும் பொழுது நாங்கள் உள்ள அச்சத்தோடு அவனை பயந்தவர்களாக நாங்கள் அல்லாஹ்வோடு வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக தொழுகையில் ஈடுபட வேண்டும். இந்த மூமின்கள், இந்த வெற்றியை அடைந்த மூமின்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை வணங்கும் பொழுது தொழுகையிலே அவர்கள் குஷுவோடு வணங்குவார்கள், இறை எச்சத்தோடு வணங்குவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய முதலாவது பண்பை குறிப்பிடும் பொழுது தொழுகையிலே உள்ளுணர்வோடு அல்லாஹ்வை பயபக்தியோடு பயந்தவர்களாக தொழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தொழுகையிலே உயிரோட்டம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயபக்தி, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகையை பொறுத்த வரையில் ஒரு மனித உடலில் எவ்வாறு உயிர் இல்லாத ஒரு உடல் பெருமதியற்றதோ, வெறும் உடலாக காணப்படுமோ, அதே போன்று பிரயோசனமற்றது என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு ஒரு மனிதனுடைய உடம்புக்கு ரூஹ முக்கியமோ, அதாவது தொழுகைக்கு ரூஹ், அல்லாஹ்வை பயபக்தியோடு தொழுவது என்ற விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் மூமின்களுடைய சிபத்தை அல்லாஹு தஆலா முதலாக குறிப்பிடும் பொழுது தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அதிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இரண்டாவதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிதூன், அவர்கள் வீணான வார்த்தைகள், வீணான செயல்களை விட்டும் புறக்கணித்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில நேரத்தை வீணாக்க மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செலவழித்துக் கொண்டிருப்பான். வணக்க வழிபாடுகள், தஸ்பீஹ், தக்பீர், அஸ்கார் போன்ற விடயங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பான். வீணானவைகளில் அவன் ஈடுபட மாட்டான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா மேலும் குறிப்பிடும் பொழுது வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மூமின்களுடைய மூன்றாவது பண்பை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடமையாக்கிய ஜகாத்துல் அம்வால் என்று சொல்லக்கூடிய ஜகாத்தை, தன்னுடைய கடமையை, அந்த கடமையை அல்லாஹ் எவ்வாறு சொல்லியிருக்கிறானோ அதன்படி நிறைவேற்றுவார்கள். ஏழைக்குரிய அந்த வரியை உரிய முறையில் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ அந்த மக்களுக்கு அளவிட்டு முறையாக அவங்க அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய மூன்றாவது சிஃபத்தாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முதலாவதாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள், இரண்டாவது வீணான விடயங்களில் ஈடுபட மாட்டார்கள், மூன்றாவது அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத் என்ற வணக்க வழிபாடை, இபாதத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய மூன்றாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையில மூமின்களை பொறுத்தவரையில் இந்த விடயத்திலே அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள், பயபக்தியோடு செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சுவர்க்கத்தை எதிர்பார்த்து இஹ்லாஸாக இந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய பண்புகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த பண்புகளை தெரிந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, நாங்கள் இந்த சூரத்துல் முஃமினூன் என்ற ஆயத்திலே மூமின்களுடைய மூன்று சிஃபத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பின் வருகின்ற நேரங்களில் மீதி உள்ள பண்புகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பண்புகளை அறிந்து அதன்படி நடக்கிற
நேரான மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.